கங்காதேவிக்கும் சாந்தனுவுக்கும் பிறந்த மகனான வேதவிரதனுக்கு இளவரசு பட்டம் சூட்டப்பட்டுச்சு. இப்படியே 4 ஆண்டுகள் கழிஞ்சதுன்னு சொல்லி நம்ம போன பதிவை முடிச்சிருந்தோம். அப்படி இளவரசு பட்டம் சூட்டப்பட்ட வேதவிரதன் பெரியவனாகி மன்னனா பொறுப்பேற்றானா இல்லையாங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த கதாபாத்திரத்தோட பேர் சத்தியவதி. சத்தியவதியோட வரலாற்றை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சேதி நாட்டை உபரிசரன்ட்டு ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். ஒரு சமயம் அவன் ரொம்ப கடுமையாக தவம் இருந்தான். அப்படி அவன் கடுமையாக தவம் செய்கிறத பார்த்துட்டு இந்திரன் பயந்து போனான். இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டு தான் உபரிசரன் இப்படி தவம் செய்யறா அப்படின்ட்டு இந்திரன் நினச்சான். அதனால் இந்திரன் என்ன செஞ்சானா, உபரிசரனை போய் சந்தித்து அவன்கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி ஒரு வழியாக அவனோட தவத்தை கைவிட வச்சுட்டான். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுனானா, தேவர்கள் பயணிக்கிற ஒரு தேர், வைஜெயந்தி மாலை, அப்புறம் நேர்மையானவர்களையும் சாதுக்களையும் காப்பாற்றுறதுக்காக ஒரு மூங்கில் தடி, இதை எல்லாத்தையும் உபரிசரனுக்கு இந்திரன் அன்பளிப்பாக கொடுத்துட்டான். இது நடந்து 1 வருடம் கழிஞ்சதுக்கப்புறமா உபரிசரன் என்ன பண்ணுனானா, அந்த கோலை நிலத்தில் ஊன்றி அதை கொடுத்த இந்திரனை வழிபட்டா. அப்பத்திலிருந்து மன்னர்கள் எல்லோருமே மூங்கில் தடியை நட்டு இந்திரனை வழிபடுற பழக்கத்தை வழக்கமாக கொண்டாங்க. ஒரு சமயம் உபரிசரன் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போனான். அது ஒரு வசந்த காலம். அதனால் காடே ஒரே ரம்யமாக இருந்துச்சு. அந்த ரம்யத்தில் மயங்கின அவன் தன்னோட மனைவியான கிரிகையை நினச்சான். அப்போ அவன்கிட்ட இருந்து சுக்கிலம் வெளிப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் அவனுக்கு பக்கத்தில் ஒரு பருந்து ஓய்வெடுத்துட்டு இருந்துச்சு. உபரிசரன் என்ன பண்ணுனானா, அந்த பருந்து கிட்ட போய் அவனோட சுக்கிலத்தை கொடுத்து, இதை எப்படியாச்சும் என்னோட மனைவி கிட்ட சேர்த்துடு அப்படின்ட்டு சொன்னான். பருந்து அதை வாங்கிட்டு வானத்தில் வேகமாக பறந்துச்சு. அப்படி சுக்கிலத்தை எடுத்துட்டு வானத்தில் பறந்துட்டு இருந்த அந்த பருந்தை இன்னொரு பருந்து பார்த்துச்சு. இறையத்தான் இது எடுத்துகிட்டு போகுது போலன்னு நினச்சி அதை பிடுங்கிறதுக்காக வேகமாக போய் அந்த பருந்து கூட சண்டை போட்டுச்சு. இப்படியா நடுவானத்தில் 2 பருந்துகளுக்கு இடையில் நடந்த சண்டையில் அந்த சுக்கிலம் நழுவி போய் யமுனை நதியில் விழுந்துருச்சு. ஒரு முனிவரோட சாபத்தால் மீனாக மாறின அப்சரஸ் ஒருத்தி யமுனை நதியில் வாழ்ந்து வந்தான். பருந்துக்கிட்டிருந்து நழுவி வந்த அந்த சுக்கிலத்தை அந்த அப்சரஸ் விழுங்கிட்டான். கொஞ்ச நாள் கழித்து மீனா மாறின அந்த அப்சரஸ் மீனவர்களால் பிடிக்கப்பட்டுச்சு. அந்த மீனோட வயிற்றிலிருந்து ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் வெளியே வந்துச்சு. அதை பார்த்த மீனவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த 2 குழந்தைகளையும் எடுத்துட்டு மன்னன் உபரிசரன் கிட்ட போனாங்க. உபரிசரன் என்ன பண்ணுனானா, ஆண் குழந்தைய மட்டும் வாங்கிட்டு பெண் குழந்தைய மீனவர்கள்கிட்டவே கொடுத்துட்டான். மீனவர் தலைவனும் அந்த குழந்தைக்கு சத்தியவதின்னு பேர் வச்சு நல்லபடியாக வளர்த்து வந்தான். சத்தியவதி ரொம்ப அழகாக இருந்தா. அவகிட்ட இருந்து மீன் நாற்றம் வீசினதுனால அவளுக்கு மச்சகந்தின்னு இன்னொரு பேரும் வந்துருச்சு. தன்னோட வளர்ப்பு தந்தைக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்தில் சத்தியவதி யமுனை நதியில் ஓடம் செலுத்திட்டு இருந்தா. ஒரு நாள் பராசர முனிவர் அங்கே வந்தார். அழகே உருவான சத்தியவதியை பார்த்து அவளை அடைய விருப்பம் கொண்டாரு. தன்னோட இந்த எண்ணத்தை சத்தியவதி கிட்டவும் அவர் சொன்னார். சத்தியவதி பார்த்தா, முனிவர்கள் ஏதாச்சும் கேட்டு அதை நம்ம தர மறுத்துட்டோன்னா அவங்க நமக்கு சாபம் கொடுத்துருவாங்களேன்னு பயந்தா. யோசிச்சு பார்த்துட்டு அவன் முனிவரை பார்த்து, முனிவரே, நதியோட 2 புறங்களிலும் நிறைய முனிவர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறப்ப நான் எப்படி உங்களோட ஆசையை நிறைவேற்ற முடியும்னு கேட்டா. பராசர முனிவர் பார்த்தாரு. இதுதான் உன்னோட பிரச்சனையா அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள சுற்றிலும் ஒரு மூடு பணியை உருவாக்குனாரு. இதை பார்த்துட்டு சத்தியவதி ஆச்சரியப்பட்டா. இவர் ரொம்ப சக்தி வாய்ந்த முனிவர் போல தெரியுது. பேசாமல் இவர்கிட்ட 2 வரங்களை தான் கேட்டு வைப்பமே அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவதி முனிவரை பார்த்து, முனிவரே, நான் என்ன உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு 2 வரங்களை கொடுக்கணும்னு கேட்டா. முனிவரும் அதுக்கு சம்மதிச்சாரு. சத்தியவதி முதலாவதாக என்ன கேட்டானா, முனிவரே, உங்களோட அணைப்பை ஏற்றதுக்கு அப்புறமாவும் என்னுடைய கன்னித்தன்மைக்கு எந்த களங்கமும் வரக்கூடாதுன்னு கேட்டா. இரண்டாவதாக தன்னுடைய உடலில் வீசுகிற மீன் நாற்றத்துக்கு பதிலாக நறுமணம் வீசணும்னு கேட்டா. பராசர முனிவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த 2 வரங்களையும் அவளுக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா பராசர முனிவரும் சத்தியவதியும் கூடுனாங்க.
இதனால் கருவுற்ற சத்தியவதி உடனே ஒரு ஆண் குழந்தையையும் பெற்றெடுத்தான். அந்த குழந்தை தவம் செய்யறதுக்கு விருப்பப்பட்டு தன் தந்தை கூடவே போச்சு. அப்படி போகிறதுக்கு முன்னாடி அது தன்னுடைய தாயை பார்த்து, தாயே, சமயம் வரப்ப நீங்கள் என்ன நினைத்த உடனேயே நான் உங்களுக்கு முன்னாடி வந்து தோன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. இப்படி சத்தியவதிக்கு பிறந்த அந்த குழந்தை தான் வியாசர். அவர் தீவில் பிறந்ததால் அவருக்கு துவைபாயனர்னு இன்னொரு பேரும் உண்டு. இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் சத்தியவதி கன்னித்தன்மையோடவே இருந்தா. அவளோட உடலில் நறுமணம் வேற வீசிச்சு. அதனால் அவள் யோஜனகந்தானும் அழைக்கப்பட்டா. அப்போ சத்தியவதிக்கு தெரியாது தான் பாரத வரலாற்றில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்க போகிறோங்கிறது. இதுதான் சத்தியவதியோட வரலாறு. சாந்தனுடைய மகனான வேதவிரதன் மன்னனா பொறுப்பேற்றானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சத்தியவதியுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கணுன்ட்டு நம்ம பதிவோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். அப்படின்னா சத்தியவதிக்கும் சாந்தனு மற்றும் வேதவிரதனுக்கும் என்ன தொடர்பு? இதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.